பிரீட் அப்பார்ட்டுங்கிற ஒரு புது படம் வந்திருக்குங்க. இந்த பிரீட் அப்பார்ட்டுங்கிற படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிங்க இருக்குங்க. நாய்க்குட்டினா சாதா நாய்க்குட்டி இல்லைங்க. போலீஸ்க்கு நாய், மிலிட்ரி நாய், மோப்பம் பிடிக்கிற நாயாட்டம் பயங்கரமான ஒரு அரக்க ராட்சச நாயாட்டம் ஒரு 5 நாய்க்குட்டியை காமிச்சிருக்காங்க. அது நல்லா கிராஃபிக்ஸ் பண்ணி தான் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. கண்ணெல்லாம் நல்லா பிளாக் கலரில் இருக்க மாதிரி. 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சினிமாக்காரவங்க சினிமா எடுக்கிறதுக்காக 5 நாய்களை கொண்டு வந்தாங்க. இந்த பனி பிரதேசத்துலலாம் நாய்க்குட்டிங்க ஹெல்ப் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஓநாய்ங்களாம். அந்த மாதிரி நாய்க்குட்டியை காட்டில் ஒரு தீவில் வச்சு படம் எடுக்கலாம்னு 5 நாயை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 5 நாய்க்கு என்ன ஆச்சுன்னு தெரில, மரத்துக்கடியில் ரத்தம் வலி புளிகிற மாதிரி இருந்தது. அந்த நாயை கூப்பிட்டு பார்த்தா அது அரக்கத்தனமாக ஜாம்பீஸ் இருக்குல்ல, ஜாம்பீஸ் ஆட்டமே அதுவும் மாறிடுச்சு. இந்த காட்டேரிங்களாட்டம் மனுஷங்களை பார்த்தாவே வேட்டையாட விட மாட்டான், ஒரே கவ்விடுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கவ்வ ஆரம்பிச்சிருச்சு. ரத்தத்தை பார்த்தா பயங்கர வெறியாகிற மாதிரி இதுவும் வெறியாகி எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தனையுமே விடுறது கிடையாது. எல்லா மனுஷனுமே ஒரே பிடியாக பிடிச்சிருச்சு. பிடிச்சதுக்கப்புறமா அந்த சினிமாக்காரங்களும் அங்கேருந்து வந்தவங்களும் அந்த தீவுலேயே அந்த நாய்களை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த தீவில் விட்டு போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு சினிமாக்காரங்க வராங்க அந்த தீவுக்குள்ளே 15 வருஷத்துக்கு அப்புறமா. அவங்க இந்த நாய்களை கண்டுபிடிச்சி, இந்த தீவில் இருக்க நாய்களை கண்டுபிடிச்சி திரும்பி இந்த நாய்களை வச்சே படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் தீவு படமாகவே நல்லா அட்வென்ச்சரான படமாக இருக்கும், இல்லாட்டி ஹாரர் த்ரில்லர் படமாக இருக்கும், இல்லை புரியாத புதிரான ஒரு படமாக இருக்கும், இல்லாட்டி காணாமல் போகிற படமாக தான் எடுத்திருப்பீங்க. காட்டுவாசி படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க தீவில். ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா நாய்க்குட்டிங்களையே பேஸ் பண்ணி தான் வச்சு எடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றும் இருக்க அந்த போலீஸ் நாயெல்லாம் சாதாரண நாயாட்டம் காட்டாமல் நல்லா டெரரான பேய் நாய்ங்களாட்டம் காமிச்சிருக்காங்க. ஜோம்பிஸ் ரத்த வெறி பிடிச்ச நாய்ங்களாட்டம் காமிச்சிருக்காங்க. அது அந்த படத்துக்கு பிரீட் அப்பார்ட்டுங்கிற பேர் வச்சுருக்காங்க. ஏற்கனவே பிரீடுங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த பிரீடுங்கிற படத்துக்கு வந்த வரவேற்பை தொடர்ந்து தான் இந்த பிரீட் அப்பார்ட்டுங்கிற படமே எடுத்திருக்காங்க. இந்த பிரீட் அப்பார்ட்டுங்கிற படத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாய்க்குட்டியுமே சிங்கக்குட்டி, புலிக்குட்டி ஆட்டம் காமிச்சிருக்காங்க. எங்கள் நாய்க்குட்டிங்களாம், எங்கள் ஊர் நாய்க்குட்டிங்களாம் சாதாரண நாய்க்குட்டிங்களோட கதறி எடுத்துகிறோம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இவனுங்க எல்லாருமே தமிழ்நாடு நியூஸை பார்த்தானுங்களா இல்லையான்னு தெரில. தமிழ்நாட்டில் வர நியூஸை பார்த்துட்டு நாய்க்கடி சின்ன பசங்கள்லாம் கிடைக்குது அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி படத்தை எடுத்தானுங்களோ என்னமோ, இல்லாட்டி இவனுங்க ஊர்லேயும் நாய்க்கடி அதிகமாக இருக்கிறதுனால இந்த நாய்களை வச்சு படம் எடுத்தாங்களோ என்னமோ. நல்ல வேளை ப்ளூ கிராஸ் கம்ப்ளைண்ட் எதுவுமே இவனுக்கு மேலே விடல. அதெல்லாம் விழாதபடி நாயை அடிபடுற மாதிரி அதிகமாக காட்டல, தூக்கி வீசுகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. துப்பாக்கி எடுத்து என்ன தான் சுடுற மாதிரி சீனை போட்டாலும் குண்டு எதுவும் படாத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதனால் இந்த பிரீட் அப்பார்ட்டுங்கிற படம் பார்த்திங்கன்னா அனிமல் லவர்ஸ்லாம் தயவுசெய்து பார்த்துடாதீங்க. ஆனால் குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்கலாம். குழந்தைங்க பார்த்ததுன்னா டெரராகிருங்க. என்னடா நாய்க்குட்டி இந்த மாதிரி பயங்கரமாக கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா குழந்தைங்களுக்கு எதனால் காட்டலான்னு சொல்கிறான்னா, குழந்தைங்களுக்கு காமிச்சு நாய் இந்த மாதிரிலாம் பயங்கரமாக இருக்கும், அதுக்கிட்ட வாழ்த்தனம் வச்சுக்கக்கூடாது, அதனால் வெளில போகக்கூடாது, நாய் இருக்க பக்கம் இருந்ததுன்னா போகக்கூடாது, வந்துடணும் அப்படின்னு சொல்லி பழக்க வைக்கலாம். நாயை ஃபேஸ் பண்ண தெரிஞ்சவங்க பிரச்சனை கிடையாது, நாயை ஃபேஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு இது ப்ராப்ளம் தான். இது அங்கே இருக்க புதுசாக படம் எடுக்க வந்தவனுங்களே ஒரு கடி கடிச்சிருது. ப்ரொடியூசர் எல்லாத்தையுமே, ப்ரொடியூசர் டேரக்டரை பார்த்து கடிக்கிறத பார்த்துட்டு இவனுங்க இருக்க 5 பேர் ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு நாயை போட்டு தள்ளுறதுக்கு ஏதாவது திட்டத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு திட்டம் தீட்டுறாங்க. ஆனால் அந்த நாயோட ரத்த வெறியை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே அந்த பக்கமே வரவில்லை. அதுக்கப்புறம் இவங்களுக்கு உதவி பத்தலைன்னு சொல்லிட்டு இவங்களோட ஸ்டுடியோவில் ஆளுங்களை கூப்பிட்றாங்க. ஜுராசிக் பார்க்கில் ஜுராசிக் பார்க் திரும்பி பார்த்துருப்பீங்க. அதில் பையன் தொலைஞ்சிட்டான்னு நம்ம ஹீரோ தான் போய் தீவில் தேடுவார். அந்த மாதிரி இந்த தீவில் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு சிக்னல் கொடுத்து அங்கேருந்து ஒரு டேப் மூலமாக ஃபோட்டோ அனுப்பிச்சு இவங்க ஊர்லேருந்து ஸ்டூடியோவில் முக்கியமானவங்க மாஸ்டரை கூப்பிடுவாங்க. அவங்க மாஸ்டர் தான் மற்ற 3 பொண்ணுங்களோட சேர்த்து இந்த நாய் எல்லாத்தையுமே வேட்டையாடி போட்டு தள்ளுவாங்க. அதனால் இது நல்லா டெரரான ஒரு ஹாரரான படம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இந்த தீவு அட்வென்ச்சரை எதிர்பார்க்குறவங்க எல்லாருமே, இந்த காட்டு அட்வென்ச்சரை எதிர்பார்க்குறவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம்.